வணக்கம். இன்றைய தினம் 23 ஏப்ரல் 2024. டைம் வந்து கரெக்டாக 9:27 ஆகுது. 48,200 கால் ஆப்ஷன், 48,000 புட் ஆப்ஷன் வந்து ஆல்கோ எடுத்திருக்கு. பார்க்குறோம். கால் ஆப்ஷன் வந்து ஷார்ட் எடுத்திருக்கு 122 ரூபாய்க்கு. அலைஸ் ப்ளூடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். ஹெட்ஜிங் இல்லாமல் நமக்கு 48,200 கால் ஆப்ஷன் மட்டும் ஷார்ட் எடுத்திருக்கு. இதுக்கு 27,000 வரையும் நமக்கு வந்து மார்ஜின் வந்து யூட்டிலைஸ் ஆகிருக்கு. MTM பார்க்குறோம், நியூட்ரலில் இருக்குது. புட் ஆப்ஷன் பார்க்குறோம். பை வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ரெண்டாவது தடவை பை வந்திருக்கு ஹைப்ரிட்டில். ஏன்னா புட் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை வந்து கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி கொடுக்கும். MTM பார்க்குறோம். 450 ரூபாய்க்கு மைனஸில் இருக்குது. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பொசிஷன் இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து ஷார்ட்டில் இருக்குது, கால் ஆப்ஷனும் ஷார்ட்டில் இருக்குது. ரெண்டுமே ஷார்ட்டில் இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டாக போகுது. MTM பார்க்குறோம். 1000 ரூபாய்க்கு மைனஸில் இருக்குது. பார்க்குறோம். கால் புட்டு ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு 52,000 கிட்ட மார்ஜின் வந்து யூட்டிலைஸ் ஆகிருக்கு. MTM வந்து ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட மைனஸில் இருக்குது. நேரம் பார்க்குறோம். சரியாக 3:49 ஆகுது. கால் ஆப்ஷன் எந்த விதமான கால் இல்லாமல் அது பாடி ஸ்மூத்தாக கீழே வந்திருக்கு. புட்டு மட்டும் பார்த்தோன்னா ரொம்ப ஜிக்ஸாகாக பண்ணி தேவையில்லாத இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் லாஸ் 3,000 ரூபா ஹிட் ஆகலை. அதுதான் இந்த சிஸ்டத்துடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா மேக்ஸிமம் லாஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா கால் ஆப்ஷன் ஷார்ட் வந்து ஒரே ட்ரெண்டு போயிருக்கு. ஆர்டர் புக் பார்க்குறோம். புட்டு மட்டும்தான் நிறைய தடவை வந்து பைசல் வந்திருக்கு. ஒரு 4-5 தடவை மேலே வந்திருக்கு. MTM வந்து 2000 இன்றைக்கி டைம் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, அதாவது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.